சுவனத்தில் எல்லாம் உண்டு, நீரோடைகள் உண்டு, தோப்புகள் உண்டு, தோப்புக்குண்டான அஸ்திவாரமான மரங்களும் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உலகத்தில ஒரு மனிதர் மரம் நட்டுவாரையானால் அதன் மூலமாக பயனடையும் காலமெல்லாம் அவருக்கு சவாப் உண்டு. மன் கரஸ ஃபித் துன்யா, உலகத்தில் எந்த மனிதர் மரம் நட்டுகிறாரோ அதன் மூலமாக பிரயோஜனம் யாரெல்லாம் பெறுகிறார்களோ அதிலிருந்து இவருக்கு நன்மை உண்டு என்று சொல்கிறார். நம்ம உலகத்துல மரம் நட்டுனா இவருக்கு போன பின்னாடியே நன்மை உண்டு. அப்படியானா நாம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சொர்க்கத்தில் மரம் நட்ட முடியுமா? சொர்க்கத்தில் எதை கொண்டு மரம் நட்ட முடியும்? அந்த மரங்களை எப்படி உருவாக்க முடியும்? எப்படி? மன்னர் நௌஷேர்வான் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஊர் உலா வந்துட்டு இருந்தார். ஒரு வயதான ஒரு கிழவர், ஒரு வயது முதிர்ந்தவர் ஒரு மரம் நட்டிட்டு இருந்தார். ஒரு மரம் நட்டுறார். அப்ப அந்த மன்னர் நௌஷேர்வான் என்ன செய்யறாங்க, இந்த கிழவர்கிட்ட வயசானட்டு வந்து சொன்னாங்க, கேட்டாங்க, என்ன பெரியவரே என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. நுசுகால இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. மரம் நட்டிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். இந்த மரம் நட்டிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வயசாயிட்ட, இந்த மரம் வளர வரைக்கும் நீங்க இருக்கவா போறீங்க அப்படின்னு கேட்டார். நல்லா யோசிக்கணும். இந்த மரம் வளர வரைக்கும் நீங்க இருக்க போறீங்களா? வயசாயிட்ட இல்லவா அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரா, மன்னர் அவர்களே, இப்படி ஒவ்வொரு மனிதரும் மரம் நட்டுகின்ற பொழுது மரம் வளர்கின்ற வரை நாம் இருப்போமா என்று நினைத்தால் உலகத்தில் எந்த மரமும் வளர்ந்திருக்காது அப்படின்னு அவர் சொன்னார். யாரும் மரம் வச்சிருக்க மாட்டாங்க, எந்த மரமும் வளர்ந்திருக்காது இப்படி நினைத்தார் என்று அவர் சொன்னாராம். ஆஹா, வயசான நல்ல புத்திமானா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு தினார் எடுத்து கொடுத்தார், பணம் எடுத்து கொடுத்தார். அவர் சொன்னாரா, எல்லாரும் மரம் வச்சு அதற்கு பின்னாடிதான் பழம் காய்க்கும், அது பின்னாடிதான் அது பிரயோஜனம் கிடைக்கும். ஆனா என் மரம் சுப்ஹானல்லாஹ் நட்டும் போதே பிரயோஜனத்தை தந்துட்டு அப்படின்னு சொன்னாராம். வைக்கும் போதே பலனை தந்துட்டு இல்லையா? எல்லா மரங்களும் வச்சு அதை துளுத்து அது வளர்ந்து அதுக்கு பிறகுதான் பிரயோஜனம் தரும். ஆனா என் மரம் அப்படி இல்லை, வைக்கும் போதே பலனை தந்துச்சு அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஆஹா, நல்ல அறிவாளியா இருக்கிறார். இன்னொரு தினார் குடிஞ்சனாராம். அப்போ அந்த கிழவர் சொன்னாரா, எல்லா மரமும் வளர்ந்து வருஷத்துக்கு ஒருக்கத்தான் காய் கொடுக்கும், காய் காய்க்கும், பழங்கள் காய்க்கும். ஆனா என் மரம் சுப்ஹானல்லாஹ் வைக்கும் போது 2 காய் காய்ச்சிட்டுன்னு சொன்னாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா வைக்கும் போது முதல்ல காசு கொடுத்துட்டாரு, 2வது காசு கொடுத்துட்டாரு. அப்ப 3வது காசு கொடுத்துட்டு மன்னர் சொன்னாரா, எப்பா இந்த கிழவர் நல்ல புத்திசாலி, இருக்க ஹசானாவே காலி ஆக்கிறார், இடத்த விட்டு நோடிஞ்சு விட்டார். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, உலகத்துல ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் உண்டான மரங்களை நட்டி அதன் மூலமாக பிரயோஜனம் பெற வேண்டும் என்று நினைத்தார்கள் நல்லவர்கள். அந்த காலத்துல அப்படி நினைப்பு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை, இருக்கிற மரத்தை வெட்டி சாய்ச்சிக்கிறான். எனவே எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு காரியத்தை கொண்டு பிரயோஜனம் பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுபோலத்தான் இந்த மரங்களை கொண்டு மற்றவர்கள் பிரயோஜனம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் உலகத்தில் மரங்களை நட்டினார்கள். அதன் மூலமாக இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் பிரயோஜனம் அடைகிறார்கள், பிரயோஜனம் அடைந்திருக்கிறார்கள். அது எல்லாம் தாண்டி இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, அழிகின்ற பொழுது இதுவும் சேர்ந்து அழியும். ஆனால் அழியாமல் நிழல் தரக்கூடிய, அழியாமல் தோப்பாக இருக்கக்கூடிய அத்துணை மரங்களுக்கு மத்தியில் இந்த மரங்களும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய உலக வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துமையானால் அங்கே மறுமையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக, ஏன் திக்ரின் மூலமாக அந்த மரங்களை அல்லாஹ் உருவாக்கிக்கிறான். ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒவ்வொன்று உண்டுங்க. லிசானன் ذاكرா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. நாவினால் செய்யப்படக்கூடிய திக்ர், இந்த திக்ர் இருக்குல்ல, நாம் என்னென்ன திக்ர்கள் எல்லாம் செய்கிறோமோ அந்த திக்ரின் மூலமாக பிரயோஜனம் உண்டு. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க.
சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னுலகத்திற்கு அல்லாஹோடு உரையாடி விட்டு பார்த்து விட்டு வருகின்ற பொழுது மீண்டும் நபிமார்களை சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் இப்ராஹிம் அலைஹிஸ் அவர்களை பார்த்தேன், ஒரு சாய்மானத்தில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். சாய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னிடத்தில் பேசினார்கள். என்ன பேசினாங்க தெரியுமா? உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு என் சலாமை சொல்லுங்கள். நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சலாமை பெற்றவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சூனலோகத்தினுடைய மணல்கள் இருக்கிறது, அது கஸ்தூரி மணமாக இருக்கிறது. அது அழகுமிக்க மணமிக்க மணல்கள் அங்கே நிரம்பி இருக்கிறது. அந்த சூனலோகத்தில் அந்த மணலில் உங்களுடைய உம்மத்தினர்கள் மரங்களா செடிகளாக ஆரம்பத்தில் வைக்க நட்ட வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்ற திருக்கலிமாவை ஓதச் சொல்லுங்கள். யாரெல்லாம் உங்களுடைய உம்மத்தினர்கள் இந்த களிமாவை மொழிகிறார்களோ அல்லாஹு தஆலா அங்கு செடிகளாக வளரச் செய்கிறான். இந்த திக்ரின் மூலமா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவள மரங்களை உருவாக்குகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் சொல்லி அனுப்பிய செய்தி ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். உலகத்தில் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா விதமான நோய்கள் நீங்கப்படுகிறது, கவலைகள் போக்கப்படுகிறது, கஷ்டங்கள் நீங்கப்படுகிறது, கடன்கள் நீங்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் துக்கங்கள் 90 சில்லவான அதாவது பாக்கியங்கள் கிடைக்கும் என்று ஹதீஸ் ஷரீஃபில் வருது. அதிலும் குறிப்பாக இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த திக்ரின் மூலமாக மறுமையில் சொர்க்கத்தில் அந்த மணலில் செடியாக வளர்க்கப்படுகிறது என்பதை ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, திக்ரின் மூலமாக நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். காலையிலும் மாலையிலும் இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் குறைஞ்சபட்சம் ஒரு 100 தடவையாவது ஓதுனீங்களே, அல்லாஹ் நம்முடைய கவலைகளை போக்கிடுவான், கஷ்டங்களை நீக்கிடுவான், துக்கங்களையும் தூராக்கிடுவான், நோய்கள் இல்லாமல் வாழ தௌஃபீக் நிறைஞ்ச பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், மறுமையிலையும் அல்லாஹ் வெற்றியாக்குகிறான். எனவே திக்ரின் மூலமாக அங்கே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மரங்களை உருவாக்கி தோப்புக்களாக ஆகி இந்த நல்ல முஃமின்களுக்கு சுவனத்தில் நுழைகின்ற பொழுது அதை நமக்கு சொந்தமாக்கி தருகிறான் என்பதை ஹதீஸும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். எனவே உலகத்தில் எல்லா திக்ர்களையும் செய்வோம், இந்த திக்ர்களையும் நாம் முழங்குவோம். அல்லாஹ் ஸாக்கிரீன்களாக ரப்பை நினைத்து திக்ர் செய்யும் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தருள்வானாக.